வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நைக்காவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நைக்காவில் நம்ம 100 ரூபீஸ்க்கு கம்மியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கினோம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த நைக்காவோட 100 ரூபீஸ்க்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே இன்றைக்கி ட்ரை பண்ணி நம்ம ஒரு மேக்கப் வீடியோ போட்டு ஒரு ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூவாக மேக்கப் வீடியோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் முடிச்சிடலாம். ஸ்கின் கேர் ஆல்ரெடி நான் இதெல்லாம் யூஸ் பண்ண வீடியோ சைடில் காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்படியே பார்க்கலாம் லைவாகவே. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ், இதுவும் 100 ரூபீஸ்க்கு கம்மி தான். இதோட ப்ரைஸ் எல்லாமே பிக்சர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண வீடியோவும் நான் காட்டுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது பயோட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா, ஸ்மெல் ஓகே தான். பட் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, பளிச்சுன்னு இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் வாஷ் கிடையாது. இது கண்டிப்பாக 1 மந்த் 2 மந்த்லாம் நம்ம ட்ரை பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் தெரியும். உடனேலாம் எதுவுமே சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அண்டு விட்டமின் சி இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷ் மேக்ஸிமம் நம்ம ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணலாம். இது ஆல் ஸ்கின் டைப் தான் இருந்தாலும் இது ஒரு 50-60% நமக்கு ஃபேஸில் உள்ள டர்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி தரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தான் நான் மேக்ஸிமம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதில் கிடைக்கிற இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு, அந்த டர்ட் போகிறது இதில் அந்தளவுக்கு எனக்கு தெரியல. ஆனாலும் இது இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஓகே, ஒர்த்து தான், கண்டிப்பாக வாங்கலாம். செகண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோட ஃபேஸ் ஜெல் நான் ட்ரை பண்ணேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசருக்குள்ளே அந்த என்ன சொல்கிறதுனா ஹைட்ரேட்டிங் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. இதில் பெருசாக நம்ம பயங்கரமான ரிசல்ட் தருது அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஓகே, நார்மலான மாய்ஸ்சரைசருக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எதுவுமே நிறைய நாள், அதாவது அட்லீஸ்ட் 10 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நைட் டைமில் யூஸ் பண்ணுறது தான் ஓகேவாக இருக்கும். ஏன்னா நம்ம மார்னிங் யூஸ் பண்ணாலும் சரி, மார்னிங் நீங்கள் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணாலும் சரி, நைட்டு ஒரு தாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறோம்ல, ஃபேஸ் நம்ம டர்ட் ஆகாது. ஸ்கின் கேர் முடிச்சுட்டு டைரெக்டாக தூங்க போகிறோம் இல்லையா, அப்போ பண்ணிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் தரும். நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்டில் நான் ஆட் பண்ணது இன்சைட்டோட லிப் பட்டர். இது எல்லாமே ஸ்கின் கேரோட ரொட்டீனில் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த லிப் பட்டர் நான் யூஸ் பண்ணும்போது உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அந்த லிப்பில் அப்ளை பண்ணும்போது நான் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆச்சு. இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த பட்டரியாக அந்த க்ளோயிங்காக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ 10 out of 10 இது கொடுக்கலாம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ளை பண்ணும்போதே எனக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பட்டர் ஆட் பண்ணுற மாதிரியே தான் இருந்தது. ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அந்த லிப்பு ட்ரை ஆகிறது அதெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நைக்காவில் வாங்கின நெயில் பாலிஷ். நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண வீடியோவும் சைடில் இருக்குது. இப்போ நான் கையில் போட்டிருக்கது அதான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த கலர் நல்லாயிருக்கு. பட் அப்ளை பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா இது ஒரிஜினலாக சூப்பர் குவாலிட்டியாக இருக்கிற நெயில் பாலிஷ் மாதிரியே இல்லை. நான் 3 வாட்டி கோட்டிங் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கு எப்படின்னா பேச்சஸ் ஆகும் இல்லையா, ஃபவுண்டேஷன், சில ஃபவுண்டேஷன் பேச்சஸ் ஆகும், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதனால் இது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இருந்தாலும் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே, அவ்வளோதான். பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே ப்ராடக்ட் தான் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மேக்கப்பில் எப்போதுமே ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுவோம். 100 ரூபீஸ்க்குள்ளே நான் வாங்கின ப்ரைமர் ஏற்கனவே நைக்கா ஹால் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இது ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 100 ரூபீஸ்க்குள்ளே வாங்கின ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் மேக்கப் போட போகிறேன். அதில் மேக்கப்போட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரைமர். ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் போர்ஸ் எல்லாம் கவர் ஆகுறதுக்கும் அண்ட் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்சைட்டோட பிரைமிங் பர்ஃபெக்ட் ஹைட்ரேட்டிங் ப்ரைமர். இன்சைட் ப்ராடக்ட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த இன்சைட்டில் ப்ரைமர் வாங்கினேன். ஸோ கொஞ்சோண்டு போதும் நமக்கு.
ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நம்ம ஃபேஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டார்க் ஸ்பாட், டார்க் சர்க்கிள் இதெல்லாம் கவர் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்டை விட டார்க் சர்க்கிள் தான் இருக்கும். அது என்ன க்ரீம் போட்டாலும் போகாது. ஏன்னா மொபைலில் பார்க்குறத நிறுத்தினா தானே போகும். அதனால நம்ம வந்து இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டில் நான் தனியாக இது ஆரஞ்சு கன்சீலர் வாங்கலை. என்னோடய ஷேடை விட ஒரு ஷேடு கம்மியாக நான் வந்து இன்சைட்டில் ஒரு கன்சீலர் எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் ஆரஞ்சு கன்சீலராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடு என்னோட ஸ்கின் கலரை விட கம்மியாக இருந்ததுனால இதை நான் வந்து ஆரஞ்சு ஷேட் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இங்கே டார்க்காக இருக்கிறதுனால இந்த கலருக்கு ஈக்குவலாக தெரியுது. இப்போ நம்ம வந்து இதை கண்டிப்பாக ஆரஞ்சு கன்சீலராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. இது வந்து சூப்பரான ப்ராடக்ட் தான். இப்போ இந்த கண்ணிலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்க்கலாம். ஸோ 2 கண்ணுக்குமே இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே டார்க்காக இருந்தது, இப்போ வந்து ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் டைரெக்டாக நம்ம போகிறோம். இது வந்து பயோட்டிக்கோட ஃபவுண்டேஷன் 100 ரூபீஸ்க்குள்ளே நான் வாங்கினது. சூப்பரான ஃபவுண்டேஷன். அன்றைக்கி நான் வந்து ரிவ்யூ கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுவே ஜாஸ்தி தான், நான் நிறைய எடுத்துட்டேன். அதனால் நெக்லேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இன்றைக்கி. ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா லிக்விடாக தான் இருக்குது. க்ரீமியாக இல்லை, நல்லா லிக்விடாக இருக்குது. உடனே ட்ரை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே போட்டு பிளெண்ட் பண்ண வேணாம். நல்லாவே வந்து ஹைட்ரேட்டிங்காக ஈரப்பதமாக இருக்குது, லிக்விடாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி பியூட்டி பிளெண்டர் 100 ரூபீஸ்க்கு வாங்கணும் இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். இதை வந்து இதில் வாட்டரில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததை விட கொஞ்சம் பெருசாக தெரியுதா? இப்போ நல்லா அந்த ஈரத்தை எடுத்துகிட்டு இப்போ வச்சு பிளெண்ட் பண்ணணும். சூப்பராக பிளெண்ட் ஆகுது. சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷனுங்க. பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு என்ன சொல்கிறதுனா ஹைலைட்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி, ஒரு க்ளோ சீரம் மிக்ஸ் பண்ண மாதிரி செம்ம க்ளோவாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது 63 ரூபீஸ்க்கும் என்னமோ தான் வாங்கினேன். ஆஃபர் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து 100 அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். காலேஜ் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர். காம்பேக்ட் பவுடருக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட காம்பேக்ட் பவுடர் எடுத்திருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஷேட் இருக்குது. இதில் நம்ம வந்து டச்சப் பண்ணோம்னா நமக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ வேணுன்னா நம்ம வந்து ப்ரஷ் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு 70 இல்லைன்னா 65 அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் 100க்கு. 10 அவுட் ஆஃப் 6 அவ்வளோதான் கொடுக்கலாம் இந்த பவுடருக்கு. ஆனாலும் ஓகே, 100 ரூபீஸ்க்கு ஓகேவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் மார்ஸோட ஐப்ரோ பென்சில் தான் வாங்கினேன். 48 ரூபீஸ் நினைக்கிறேன். இதோட ஷேட் 102 ப்ரௌன் கலர். ஸோ இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறோம். பென்சில்ன்றதுனால டார்க் ஆகும்னு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா இது ப்ரௌன் கலர் அண்ட் பென்சில்ன்றதுனால ரொம்பவும் நமக்கு வந்து இதாகாது. ஈஸியாக ரிமூவும் பண்ணிடலாம். நீங்கள் கண்ணாப்பின்னான்னு போட்டால் கூட ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஏன்னா காஜல் ஐலைனர் நான் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு இருக்கேன். அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ப்ராடக்ட். இது யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ப்ளஷ் செம்மையான ப்ளஷ். ஏன்னா இதை தான் இன்றைக்கி நம்ம ஐ ஷேடோவாக போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிவிட்டு இதையே நம்ம வந்து ஐ ஷேடோவாக போட போகிறோம். அதுக்காக தான் ஃபஸ்ட் எடுத்தேன். 100 ரூபீஸ்க்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ப்ளஷ்னால் அது இதுதான். செம்ம. சூப்பராக இருக்கு பாருங்க. செம்ம ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ கண்ணுக்கு மேலே வந்து நம்ம இந்த 100 ரூபீஸ் ப்ராடக்ட்டில் ஐ ஷேடோ வாங்கலை இல்லையா? ஸோ அதனால் இந்த ப்ளஷ்ஷையே கண்ணுக்கு மேலேயே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். எதுக்கு நான் சொல்கிறேன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா வேறு லெவலாக இருந்தது. நெக்ஸ்ட்டு 100 ரூபீஸ்க்கு நம்ம வாங்கின ஒரு சூப்பரான ஒர்த்தான ப்ராடக்ட் வந்து ஹைலைட்டர். ஸோ இதே ஹைலைட்டரை நான் வந்து இந்த ஐ ஷேடோக்கு மேலே ஷிம்மரியாக ஆட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சொன்னேன். எதுக்கு ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன்னா இதுக்கு தான். ஸோ ஷிம்மரியாக நீங்கள் தனியாக வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இந்த ஹைலைட்டரே போட்டால் போதும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் கிளார் அடிச்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் வந்து நம்ம இங்கே ப்ளஷ்ஷுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹைலைட்டர் எங்கெங்கே அப்ளை பண்ணுமோ எல்லா இடத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காஜலுக்கு எலைட்டினோட காஜல் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐலைனர். எலைட்டினோட ஐலைனர் தான் எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்குது. நல்லா ஆனால் ட்ரை ஆகணும். உடனே வந்து நம்ம கண்ணை அப்படியே மூடிடக்கூடாது. கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா. ப்ளூ ஹெவனோட மஸ்காரா. ரொம்ப வால்யூமைஸிங்காக இல்லை, ஓரளவு ஓகே தான். லிப் லைனர். இதுவும் வந்து 100 ரூபீஸ்க்குள்ளே நம்ம வாங்கினது. ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர். ஷேட் நம்பர் சாக்கோ நியூட் 03. நம்ம வாங்கின லிப் லைனர் வந்து நியூட் ஷேட். ஸோ ஓகேவாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த 4 லிப்ஸ்டிக் ஷேடில் இன்றைக்கி நம்ம மேக்கப் லுக்குக்கு ஏதாவது ஒன்று வந்து அப்ளை பண்ணிவிட்டு மீதி வந்து நான் லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸில் தனியாக காட்டுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து கையில் வந்து ஸ்வாட்சஸ் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி நான் வந்து லிப்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிற ஷேட் எது அப்படின்னா, ஓப்பன் பண்ணி ஒன்றுத்தையும் நான் கையில் ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு எது நல்லாயிருக்கோ அதை வந்து லிப்ஸில் போட்டுக்கலாம். இது வந்து உட்டி ஃப்ளஷ். செகண்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா டாஃபி ப்ரௌன் நம்பர் 02.
டாப் நாச். டாஃபி க்ரீம் 13. லெவல். இந்த ஷேட் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண போகிற ஷேட் வந்து உட்டி ஃப்ளஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டில்டான ஒரு கலரு, அதனால தான் இதை அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஹெவன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஒரு இன்சைட்டையும் கொஞ்சம் அப்ளை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு லைட்டாக இந்த கலரை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டபுள் கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறது இந்த ரெண்டுமே தான். ஏன்னா இந்த ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக எனக்கு கேமராவில் தெரியல, ஃபோனில் தெரியல, பட்டு கண்ணாடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிங்க்காக இருக்குது. அந்த கலர் வந்து இன்னமும் எவ்வளோ போட்டாலும் அது வந்து நமக்கு வந்து அப்படியே சட்டில்டாக நேச்சுரல் பிங்க்கான மாதிரியே இருக்கும் போல இருக்குது. அப்படி இருக்குது. இதே ஐஷேடோவாக நான் போடும்போது இந்த ப்ளஷ் மேலே ஒரு தடவை தான் ஹைலைட்டர் வந்து நான் அப்ளை பண்ணேன். நம்ம தனியாக ஐஷேடோவே வாங்க வேணாம். அந்த அளவுக்கு இந்த ப்ளஷ்ஷும் இந்த ஹைலைட்டரும் செம்ம. இது ரெண்டுத்துக்குமே 100 மார்க் கொடுக்கலாம். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸில் இந்த 100 ரூபீஸ் ப்ராடக்ட்ஸில் இது ரெண்டும் வந்து வேறு லெவல். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், இதிலே வந்து ஒரு க்ளோ இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதுக்காக தனியாக க்ளோ க்ரீம்னு ஒன்று வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேணாம், இதே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 ப்ராடக்ட் வந்து செம்ம ஒர்த்து, மற்றதெல்லாம் ஆவரேஜ். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வேறு ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு வந்து இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன்.